السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم، ما بعد، فقد قال الله تبارك وتعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تبارك وتعالى في محكم تنزيله والفرقان الحميد: إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: المجاهد من جاهد نفسه. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم وبلغنا ونحن من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்த மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்க செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீப் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். சிறப்புமிக்க இந்த ஜும்ஆவுடைய நன்னாளிலே நல்லதை பேசவும் கேட்கவும் அவனை வணங்கி வழிபடவுமான மகத்தான நல்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாம் சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் முழுமையாக தயாராக வேண்டும். அதற்கான முதல் படியை நாம் காலெடுத்து வைத்து அதை துவங்க வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டிய முன்னேற்றங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கிறது? அல்லாஹ் நமக்கென்று ஒரு நிறத்தை கொடுத்திருக்கிறான், அந்த நிறத்தை மாற்ற முடியாது. நமக்கென்று ஒரு உயரத்தை கொடுத்திருக்கிறான், அந்த உயரத்தை நாம் மாற்றிவிட முடியாது. நமக்கென்று ஒரு அழகை கொடுத்திருக்கிறான், அந்த அழகை நாம் மாற்ற முடியாது. ஆனால் நம் வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளை, நம்முடைய பழக்க வழக்கங்களை, நம்முடைய சிந்தனையும் செயல்பாடுகளையும் மாற்றிவிட்டால், நம்முடைய பழக்க வழக்கங்களில் முன்னேற்றத்திற்கு தேவையானதை வைத்துவிட்டு மற்றதையெல்லாம் நீக்கிவிட்டால் நாம் மாற்றத்தை உருவாக்க முடியும். தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் முஸ்லிம் சமூகத்தை பற்றி, அவர்களுக்கு நிகழக்கூடிய பல்வேறு துன்பங்களை பற்றி. ஆனால் அதற்கான மாற்று வழி என்ன? எதை நாம் வருங்காலத்தில் விதைக்க வேண்டும்? நம்மில் நாம் எதை விதைக்க வேண்டும்? நம் பிள்ளைகளில், நம் குடும்பத்தில் என்ன ஒரு டிரான்ஸ்பார்மேஷன் ஏற்படுத்த வேண்டும்? இதை நோக்கி நாம் சிந்திக்க வேண்டிய காலங்கள். வெறுமனே ஆர்ப்பாட்டம் போடுவது, போராட்டங்கள் ஈடுபடுவது, கோஷங்களை மட்டும் போடுவது, இது ஒரு மனிதனுக்கு வெற்றியை தரப்போவதில்லை. நம்மில் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய மாற்றங்களை நாம் முதலில் உருவாக்காத வரை, அந்த ஒரு மாற்றத்தை நாம் நம்மில் ஏற்படுத்தாத வரை, அது நிச்சயமாக நம்முடைய குரல்களினாலோ நம்முடைய வீதியில் போய் வேர்வை சிந்த நிற்பதினாலோ அந்த செயல்பாடுகள் மாறப்போவதில்லை. எனவே நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்வது, குறிப்பாக நம்மில் இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்களை விட்டு விடுவது, நல்ல பழக்கங்களை எடுத்துக்கொள்வது, இது நம்முடைய வாழ்க்கையில் முதலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு ஒரு மனிதன், ஒரு முஃமின் தான் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான்: இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் ஒரு கூட்டத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தனக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அன்ஃபுஸ், நஃப்ஸ் என்ற வார்த்தை, நஃப்ஸ் என்ற வார்த்தையின் பன்மைதான் அன்ஃபுஸ் என்று சொல்லப்படும். ஒவ்வொரு மனிதனுடைய மனோ இச்சை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் மனம் எதை விரும்புகிறது? நம் மனம் என்ன மாதிரியான
தன்மைகளை வெளிப்படுத்துகிறது. நம் மனம் என்ன மாதிரியான சிந்தனைகளை நம்முடைய அறிவுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இதை எந்த மனிதன் சிந்திக்க ஆரம்பித்து விட்டானோ, இதை யார் முதல்ல திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் மாற்றத்தை தருவான். மாற்றத்தை தர வேண்டியது அல்லாஹ் தானே. நம்மள அல்லாஹ் தான் மாத்தணும், அல்லாஹ் தான் நல்லவர்களா வாழ வைக்கணும், அல்லாஹ் தான் சிறப்பான வாழ்க்கை கொடுக்கணும், அல்லாஹ் தான் பரக்கத்து கொடுக்கணும். அந்த பரக்கத்திற்கும் சிறப்பான வாழ்க்கைக்கும் நாம் வெறுமனே குர்ஆன் வசனங்களை ஆயத்துகளை ஓதிட்டா போதும், அல்லாஹ் அப்படியே பரக்கத்தை கொட்டுவான்னு நினைப்பது தவறு. அந்த ஓதுதல்களும் நமக்கு அந்த பரக்கத்தை வருவதற்கான ஒரு பூஸ்டராக இருந்தாலும், மாபி அன்ஃபுஸிஹிம், உங்களில் சில பழக்கங்கள் மாற வேண்டும். உங்கள் நஃப்ஸை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நான் யார், நான் எப்படிப்பட்டவன், என்னிலே என்ன மாதிரியான சிந்தனைகள் இருக்கிறது, நான் நல்லவனா கெட்டவனா, நான் கோபக்காரனா அமைதியானவனா, நல்ல வார்த்தை பேசக்கூடியவனா கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடியவனா, நான் சுய ஒழுக்கத்தோடு வாழ்கிறேனா இல்லையா, என்னிலே ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் ஏற்படுகிறதா, அல்லது நான் வாழ்க்கையில் பின்னேறி கொண்டிருக்கின்றேனா, மனைவியோடு நான் எப்படி நடக்கிறேன், பிள்ளைகளோடு எப்படி நான் நடந்து கொள்கிறேன், என் சகோதர முஸ்லிம்களோடு நான் எப்படி நடந்து கொள்கிறேன், இந்த புரிதல் இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய நஃப்ஸை மாற்றுவதற்கான முதல் படி. வெறுமனே காலையில் எழுந்தவுடன் நம்மை சிந்திப்பதை விட மற்ற எல்லாவற்றையும் நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். நம் வேலை என்ன, வியாபாரம் என்ன, மனைவி என்ன, பிள்ளைகள் என்ன, இவர்கள் எப்படி, அவர்கள் எப்படி, இவர் என்ன செய்கிறார், அவர் என்ன செய்கிறார், இவர் என்ன செய்யவில்லை, அவர் என்ன செய்யவில்லை, எல்லாவற்றையும் நாம் சிந்திப்பதனால் மாற்றம் நிகழப் போவதில்லை. அன்ஃபுஸிஹிம் என்று அல்லாஹ் சொல்கிறான், உன்னை முதலில் சிந்தித்துப்பார். மாபி அன்ஃபுஸிஹிம் என்று வரும் பொழுது நம்மை சிந்திப்பதுதான் அங்கே முதல் வேலை. நமக்கு பிறகுதான் பிள்ளைகள், மனைவிகள், பெற்றோர்கள் எல்லாம் அடுத்தடுத்த செகண்டரி லெவல்ல இருக்கக்கூடியவர்கள். முதலில் பிரைமரியில நாம தான் அங்கு நிற்கிறோம். நாம் சரியாக இருந்தால் அன்ஃபுஸிஹிம் என்பதில் முதலில் நாம் வந்து விட்டோம். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், போராளி என்பவன் யார், போராட்டம் செய்யக்கூடியவன் யார், ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டத்திலும் உரக்க கத்தி கோஷங்களையும் அதை எழுப்பக்கூடியவன் அல்ல. போராட்டம் செய்யக்கூடியவன் என்பவன் அல் முஜாஹிது மன் ஜாஹத நஃப்ஸஹு, தன் நஃப்ஸோடு போராடக்கூடியவன் தான் உண்மையான போராளி. தன்னை மாற்றிக்கொள்வதற்காக தினம் தினம் செத்து புது மனிதனாக உருவாகக்கூடியவன் தான் முதலில் போராளி. அந்த போராட்டத்தை எந்த ஒரு முஃமின் கையில் எடுக்கிறானோ அவனிலும் மாற்றம் நிகழும், அவனாலும் மாற்றம் நிகழும், அவனிலும் அந்த மாற்றத்தை அவன் காண்பான். அவனை பார்ப்பவர்கள், கூட இருப்பவர்கள் அத்தனை பேரும் அதிலே மாற்றத்தை பெறுவார்கள். எனவே நம்முடைய பழக்கங்களை மாற்றுவது என்பது நம்மிலிருந்து துவங்க வேண்டும். நம்மை நாம் எந்த தன்மையிலிருந்து எதன் பக்கம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த புரிதலை நாம் நம்மில் முதல் ஏற்படுத்தி கொண்டால் நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை கொண்டு வரும். எனவே ஒரு நாளைக்கு முதல்ல ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் நம்மை பற்றி யோசிப்போம். நாம் நேற்றைய தினம் என்ன செய்தோம், நம்முடைய செயல்கள் என்னென்ன மாதிரி நமக்கு முதலில் முன்னேற்றத்தை கொடுத்தது, நம்மால் அடுத்தவர்களுக்கு என்ன முன்னேற்றம் ஏற்பட்டது, நாம் வாழ்ந்த அந்த ஒரு நாளுடைய வாழ்க்கை நமக்கு பிரயோஜனமா கழிஞ்சுதா, எவ்வளவு நேரம் மொபைல் போன் நாம் தொலைத்தோம், எவ்வளவு நேரம் பிறருக்கு சேவை செய்வதற்காக நாம் நேரம் கொடுத்தோம், எவ்வளவு நேரம் அல்லாஹ்வுக்காக நாம் நேரம் கொடுத்தோம், குழந்தைகளுக்கும் மனைவி மக்களுக்கும் எவ்வளவு நேரம் நாம் நேரம் கொடுத்தோம், அந்த நேரங்கள் நல்லதாக கழிந்ததா கெட்டதாக கழிந்ததா, எந்தெந்த இடத்தில் சத்தம் உயர்த்தி பேசினோம், எங்கே சத்தம் குறைத்து பேசினோம், அது நன்மைக்காக பேசினோமா தீமைக்காக பேசினோமா, எந்த புரிதலும் இல்லை என்று சொன்னால் எப்படி நாம் முன்னேற முடியும்? எனவே நம்மை நாம் முதலில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வார்த்தைகளை செதுக்க வேண்டும், நம் சிந்தனைகளை செதுக்க வேண்டும், நம் செயல்பாடுகளை அலங்கரிக்க வேண்டும். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாழ்வியலாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். முதல்ல இந்த சமூகம் அதிகாலை எழுந்து பழக வேண்டும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹேபிட், நாம் ஏற்படுத்த வேண்டிய முதல் பழக்கம் சுபுஹ் தொழுவது, சுபுஹ் தொழுகைக்கு வருவது. இது அத்தனையினுடைய கான்செப்ட் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தியதற்கு காரணம் அதிகாலை நேரத்தில் நாம் கண் விழித்து உட்கார்வது,
அது படுக்கையில் உடம்பை கிடத்துவதற்கும் உடம்பை சாத்துவதற்குமான நேரம் கிடையாது. அது எழுந்து நின்று நாம் அன்றைய நாளில் எப்படியெல்லாம் செயலாற்றப் போகிறோம் என்பதை சிந்திக்க வேண்டிய நேரம் அது அதிகாலை நேரம். எனவே நாம் சுபூத் காலைல எழுந்தாலே இமாம் ஹஸரத் சுபூத் தொழுவதான் வர சொல்றாங்க. சுபூக்கு எஞ்சிக்க முடியல, அது சுபுகிற்கானது அல்ல. அல்லாவிற்கு நம்முடைய சுபூத் தொழுகை தேவையா? சுபுகிற்கானது அல்ல, அது நம் வாழ்வின் மாற்றத்திற்கான நேரம். வாழ்க்கை மாற்றத்தை ஒரு முஃமின், ஒரு அடியான் துவங்க நினைக்கும் பொழுது எங்கே இருந்து துவங்க வேண்டும்? இறைவனோடு இணைவதிலிருந்து துவங்க வேண்டும். அதுதான் சுபுடைய தொழுகை. சுபுஹ் தொழுகை 2 ரக்காத்தை தொழுது அல்லாஹ்விடத்தில் அனுப்பிவிடக்கூடிய கடமை ஆற்றுவதற்காக எழ தேவையில்லை. நாம் முன்னேறுவதற்கு அல்லாஹோடு இணைந்து அவன் துணையை பெற்று அன்றைய நாளில் நாம் செயலாற்ற வேண்டும், சிறப்பாக செயலாற்ற வேண்டும். வெற்றியுள்ள செயல்பாடுகளை நாம் உருவாக்குவதற்கான துவக்கம்தான் சுபுஹுடைய தொழுகை. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாவற்றையும் காலையில் திட்டமிடுவார்கள். காலையில் எழுந்தவுடன் ஒரு பாசிட்டிவான சிந்தனை கொண்டு வருவார்கள். மக்கள் மத்தியிலே ஒரு நேர்மறையான சிந்தனையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குவார்கள். இன்னைக்கு சுபு தொழுத உடனே நாம் ஒரு சில பயான்களை சொல்றோம், வார்த்தைகளை சொல்றோம். அந்த வார்த்தைகளோடு நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தருகிறது. காலையில் எழுந்திருக்கும் பொழுதே, வீட்டுல எழுந்திருக்கும் பொழுதே பால் இல்ல, அது இல்ல, இது இல்லைன்னு ஒரு 7 மணிக்கு எழுந்தோன்னு வைக்கல, அன்றைய நாளே வீணா போயிடும். அன்றைய மொத்த நாளுடைய செயல்பாடுகளும் நைட் ஒரு ஃபயரா போய் தூங்கியிருப்பாப்ல. காலையில் எழுந்தவுடன் அந்த 4 விஷயத்தை காதில் கேட்டதோடு அவருடைய சிந்தனை எல்லாம் செத்து போய்விடும். அதுக்கப்புறம் எங்க அவர் அன்றைய நாள் வாழ முடியும்? எனவே நம்ம காலையில் எழுந்து இறைவனுடைய இல்லத்திற்கு வந்து இறைவனின் துணையை பெற்றுக்கொண்டு அன்றைய நாளை துவக்குவது நம்முடைய எல்லா கவலைகளுக்கும் மருந்து, எல்லா கஷ்டங்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், காலையில் எழுந்தவுடன் உங்கள் பிரச்சனையை பற்றி நீங்கள் நினைக்காதீர்கள். எழுந்த உடனே நாம இன்னைக்கு இவன் இந்த கடங்கார வருவான், அவனுக்கு கொடுக்கணும், எலக்ட்ரிக் பில் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இந்த சிந்தனைகளை ஒழித்து விடுங்கள். மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ சிர்பிஹி. காலையில் எழுந்தவுடன் முதலில் நீங்கள் பார்க்க வேண்டிய, உணர வேண்டிய நேர்மறையான எண்ணம், காலையில் எழுந்தவுடன் நான் நிம்மதியாக முதலில் எழுந்து விட்டேன், எனக்கு எந்த எதிரிகளின் பயமும் இல்லை, யாரை பற்றிய பயமும் இல்லை, யாரும் என்னை அச்சுறுத்தக்கூடியவர்கள் இல்லாத நிலையில் நான் சலாமத்தாக என்னுடைய பெட்டில் இருந்து நான் எழுந்துட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு தான் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா. நாங்கள் இரவு படுத்து விட்டோம். எத்தனையோ இரவு படுக்கையாளிகள் காலை எழுந்திருக்கவில்லை, படுத்த படுக்கையாகவே அவர்கள் உன்னிடம் சேர்த்து விட்டார்கள். ரப்பே, எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை இந்த உலகில் வாழ கொடுத்திருக்கிறாயே, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ சிர்பிஹி. காலையில் எழுந்திருக்கும் பொழுது எந்த ஒரு மனிதன் எந்த பயமும் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டா கையை நீட்டி நெட்டி முறித்து கொண்டு அமைதியாக எழுந்திருக்கிறாரோ. இரண்டாவது, வ முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி. அவருடைய உடலில் எந்த நோய் நொடிகளும் இல்லாமல் அப்படி ஒரு பிரிஸ்காக அவர் எழுந்து விட்டார். மூன்றாவது சொன்னார்கள், வ இன்தஹு கூத்து யௌமிஹி. அன்றைய நாள் அவர் சாப்பிட வேண்டிய உணவெல்லாம் அவருக்கு தயாராக இருக்கிறது. அன்னைக்கு சாப்பிடுறதற்கான காசு இருக்குது, அல்லது அதற்கான உணவு பொருட்கள் இருக்கிறது. இந்த மூன்றும் இருப்பதை அவர் நினைத்து விட்டால், இந்த மூன்றும் இருப்பது அவருக்கு உறுதியாகிவிட்டால், ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா பிஹதாஃபிரிஹா. அகில உலகமும் இழுத்து கொண்டு வந்து காலடியில் போட்டால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு உணர்வை அந்த மனிதன் பெற வேண்டும். என்ன ஒரு வார்த்தை நபி அவர்கள், ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜை கொடுக்கிறாங்க. காலையில் நிம்மதியா எழுதிட்டீங்க, எந்த நோய் நொடி இல்லாமல் எழுதி விட்டீர்கள், அன்றைய உணவுக்கு உங்களிடம் எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த 3 இருந்தா உங்களுக்கு உலகமே கிடைத்ததாக நினைத்துக் கொள்ளுங்கள், வேறு எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். இது 3 கிடைத்து விட்டவர் அகில உலகத்தையும் அவர் அடைந்து விட்டார். இந்த ஒரு நேர்மறையான எண்ணத்தோடு நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அடுத்து நபி அவர்கள்
அன்றைய நாளில் துயர் துடைக்கக்கூடிய பணிகளை பற்றி சிந்திக்கும்படி சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டுகிறார்கள். இன்று யார் போய் ஒரு நோயாளியை விசாரித்து ஆறுதல் சொன்னா என்று கேட்கிறாங்க. இன்னைக்கு யார் யாருக்கு கடன்காரனா இருக்கிறாங்க, யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறது என்று கேட்கவில்லை. பிரச்சனையை களைந்த நபர் யாராவது இருக்கிறீர்களா? நோயினால் அவதிப்பட்டு கவலைப்பட்டு நான் இருப்பேனா இருக்க மாட்டேனா, என் வாழ்க்கை என்னாகுமோ என்று மனம் உடைந்தவருக்கு யார் மருந்து போட்டது எழுதுருங்கள் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். எங்கே இருந்து பெருமானார் காலை நேரத்தை துவக்குகிறார்கள்? நாம காலை நேரத்தை துவக்கும் பொழுதே இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் இப்படி பண்ணார், அவர் அப்படி பண்ணார், குறைகளை பேசிக்கொண்டு நாம் எழுந்திருக்கிறோம். அல்லது சுபு தொழுதுட்டு வெளியே போறோம், அல்லது காலையில் யாரிடமாவது போன்ல பேசுறோம், எடுத்தவனே அடுத்தவர்களை பற்றிய தவறுகளை குறைகளை நாம் பேசுகிறோம். குறைகளை நீக்குவதை பற்றி பேசுங்கள் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தவர்களுடைய துயர் துடைப்பதற்கான வேலைகளை காலையில் செய்யுங்கள் என்று நபி அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். பிறருடைய துயர் துடைப்பதனால் நம்முடைய கஷ்டங்கள் அங்கே இல்லாமல் போகிறது. ஒருவர் தவறு இழைக்கிறார், ஒருவர் சிரமப்படுகிறார், ஒருவர் கஷ்டத்தில் இருக்கிறார், அதை 2 பேரும் பேசிக்கொண்டு களையாதீர்கள். அதிலிருந்து அவரை விடுவிப்பதற்கு ஏதாவது ஒரு முயற்சி செய்துவிட்டு அந்த நாளை துவக்குங்கள். இப்படி நம் வாழ்க்கையில் நாம் நம்மை பற்றி அறிந்து கொண்டு அதே நேரத்தில் அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய பல்வேறு விஷயத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டே நீங்கள் எழுந்திருங்கள். ஒரு நேர்மறையான சிந்தனையோடு நீங்கள் எழுந்திருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அடுத்ததாக நாம் நம்முடைய பழக்க வழக்கங்களில் என்னவெல்லாம் சரியில்லாமல் இருக்கிறதோ அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். பொறுமை இல்லையா, கோபப்படுகிறேனா, நான் பொறுமையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உணர்வு நம்மில் இருக்கிறது. நான் அடுத்தவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் திட்டுகிறேனா, இன்னைக்கு நான் திட்டமாட்டேன் என்ற உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் ஒரு சில நபர்களை எனக்கு பார்ப்பதற்கே பிடிக்கவில்லை, அவனை பார்த்தாலே எனக்கு நெஞ்சு எரியுது, வயிறு எரியுது, அப்படிப்பட்ட நபர்களுக்கு நாம் சலாம் சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் பாதிஉ பிஸ்ஸலாம் பரீஉம் மினல் கிபர். 2 பேர் பார்க்கிறதுக்கே பிடிக்கல, இவர் அவரை பார்த்தால் முகத்தை திருப்பிக் கொள்கிறார், அவர் இவரை பார்த்தா மூஞ்சை திருப்பிக்கிறார். இப்ப என்ன செய்ய வேண்டும்? இது முகம் திருப்புதல் என்பது மட்டுமல்ல, இவருக்கு அவரிடம் போய் பேசினால் அவர் மறுபடி என்ன சொல்வாரோ என்ற பயம், அவர் இவரிடம் வந்து பேசினால் மறுபடியும் இவர் என்ன சண்டைக்கு வருவாரோ என்ற பயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் முதலில் சலாம் சொல்கிறாரோ, அல் பாதிஉ பிஸ்ஸலாம் பரீஉம் மினல் கிபர். எந்த ஒரு மனிதர் முதலில் சலாம் சொல்லி அந்த ஒரு ரொம்ப நீண்ட ஒரு அமைதி, ஒரு லாங் சைலண்ட்டை பிரேக் பண்ணுகிறாரோ, யார் அந்த அமைதியை உடைத்து சலாம் சொல்லி விடுகிறாரோ, அவர் தற்பெருமையிலிருந்து அவர் நீங்கிவிட்டார். சுருங்க சொன்னால் அந்த அமைதியை முறியடித்து அவர் பேச ஆரம்பித்து சலாம் சொல்லி வெற்றி பெற்று விட்டார். அவர் என்ன சொல்வாரோ என்ற பயத்தை நீக்கி அந்த இடத்தில் ஒரு சுமூகத்தை ஏற்படுத்தி விட்டார். அதனால்தான் சஹாபாக்கள் நபி அவர்களுக்கு முன்னால் நாங்கள் போகும் பொழுது நாங்க ஃபர்ஸ்ட் சலாம் சொல்லணும்னு நினைப்போம், ஆனால் ஒவ்வொரு தடவையும் நபி அவர்கள் தான் அதிலே வெற்றி பெறுவார்கள், அவர்கள் முதல் எங்களுக்கு சலாம் சொல்லி விடுவார்கள். இந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். வீடுகளில் நுழையும் பொழுது நம் பிள்ளைகளுக்கு சலாம் சொல்ல வேண்டும், மனை மக்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், அஃப்ஷுஸ் ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் அமைதியை பரப்புங்கள். அமைதி எப்படி பரப்ப முடியும்? ஒவ்வொருத்தர் உள்ளத்தில் அல்லவா அது வர வேண்டும். அது தனிநபர் சார்ந்த ஒரு விஷயமாச்சு. நாம் எப்படி அந்த அமைதியை பரப்புறது? ஒவ்வொருத்தருக்கும் 1 கிலோ அரிசி கொடுக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் அதை சுத்தி கொடுக்க முடியுமா? அமைதியை பரப்புவதன் வழிமுறை என்ன? இந்த சலாமை நீங்கள் பரப்புவதுதான். எந்த அளவுக்கு நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தையை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்கிறீர்களோ, அந்தந்த இடத்திலும் அதை கேட்கக்கூடிய காதுகள், அது போய் சேரக்கூடிய கல்வுகளுக்கெல்லாம் அந்த சலாமத் வந்துவிடும். நீங்கள் அமைதியை பரப்புங்கள், சலாமை பரப்புங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் இது போன்ற சில மாற்றங்களை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னைக்கு கோடைக்கால வகுப்பிலே பிள்ளைகளிடம் என்ன கத்துக்கிட்டீங்க 8 நாள்?
உங்கள் வாழ்க்கையில் அதை என்ன செய்தது என்று கேட்கும் பொழுது ஒரு சில நம்முடைய மாணவ கண்மணிகள் ரொம்ப அற்புதமாக சொன்னார்கள். ஒரு மாணவர் சொன்னார், நான் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸு கூட ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கும்போது, விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அவர்கள் ஏதாவது சொல்லுவாங்க, நான் திட்டுவேன். நான் ஏதாவது சொன்னா அவர்கள் திட்டுவார்கள். இப்படியாக இருந்தது. ஆனால் இங்கே இன்னல்லாஹ மஅஸ் சாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்று எனக்கு சொல்லித் தரப்பட்டது. இந்த விஷயத்தை கேட்டதிலிருந்து நான் நண்பர்களோடு விளையாடி அவர்கள் ஏதாவது என்னை திட்டினாலும் கூட இந்த வசனம் என் கண் முன்னால் வந்து நிற்கிறது. நாம் திட்டுனா அவன் திட்டுவான், நான் திட்டுவேன், முடிஞ்சு போயிடும். ஆனால் நான் திட்டாமல் அமைதியாக இருந்தால் அல்லாஹ் என் கூட இருப்பானே. இந்த சிந்தனை வந்தது. நான் அதிலிருந்து கொஞ்சம் பொறுமையாக இருப்பதற்கு நான் பயிற்சி எடுத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். இன்னொருவர் சொன்னார், இன்னலில் முத்தகீன மஃபாசா என்ற ஒரு வசனத்தை எனக்கு சொல்லித் தரப்பட்டது. இரையச்சம் உடையவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லித் தரப்பட்டது. அப்ப இரையச்சம் நமக்கு இருக்க வேண்டுமே. இவ்வளவு நாள் தொழுவாம நாம பாட்டுக்கு ஊரை சுத்திட்டு இருந்தோம். இப்பெல்லாம் அப்படி ஊர் சுத்தும் பொழுதெல்லாம் ஒரு பயம் உள்ளத்தில் ஏற்படுகிறது. இன்னொரு மாணவர் சொன்னார், மலக்குமார்களை பற்றி நாங்கள் கேட்டோம். எல்லா நேரத்திலும் நம்மோடு மலக்குகள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள், வேற வேற மாதிரியான மலக்குகள். அதனால் சில நேரத்தில் கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடிய பழக்கம் என்னிடம் இருந்தது. ஆனா இப்ப அதை பேசணும்னு நினைச்சாலே மலக்கு கூட இருக்காங்களே, அல்லாஹ் அவர்களை நியமித்திருக்கிறானே, அவர்கள் எழுதி விடுவார்களே என்ற பயம் என்னில் ஏற்படுகிறது. இது குர்ஆனும் ஹதீஸும் மட்டுமே ஏற்படுத்த முடிந்த மாற்றங்கள். எனவே நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது குர்ஆனை ஹதீஸை நாம் தெரிந்து கொள்வதுதான் முதல் படி. நம் பிள்ளைகளுக்கு இந்த மார்க்கம் சார்ந்த விஷயத்தை சொல்லி தர வேண்டும். அவர்களை இந்த கோடைக்கால வகுப்புகளுக்கு நாம் அனுப்ப வேண்டும். இவ்வளவு பெரிய மொஹல்லால படிக்கிறது குறைந்த நபர்கள் தான். மற்றவங்களாம் எங்க போனாங்க? இல்ல ஹஜ்ரத், அவனுக்கு வேலை இருக்கு, டைம் இல்லை, இது இல்லை, காரணம் சொல்லி அவர்கள் வாழ்க்கையை நாம் வீணடிக்கிறோம் என்று அர்த்தம். பிள்ளைகளுடைய அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவ்வளவு மனதிற்கு ஒரு சந்தோஷம், ஒரு வாழ்க்கையில ஒரு டிரான்ஸ்ஃபார்ம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு புரட்சி ஏற்படுத்துவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. அது ஒரு வினாடியில் ஏற்படக்கூடியது அல்ல. அது அல்லாஹ்வாக தேர்ந்தெடுத்து யார் அதற்கு முயற்சி செய்கிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ் அந்த மாற்றத்தை அவனை கொண்டு வந்து தருகிறார். இவனை நாம் மாற்றங்களை நோக்கி பயணிக்க வேண்டும். அதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றனவோ அந்த வாய்ப்புகளை நாம் முதலில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஈமான் சார்ந்த மாற்றங்கள், நம்முடைய இஸ்லாம் சார்ந்த மாற்றங்கள், அது மட்டுமல்லாமல் நாம் வாழக்கூடிய இந்த நாட்டில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகள், சலுகைகள், இதை அனைத்தையும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அரசு நமக்கு என்னென்ன உரிமையை தருகிறது, என்னென்ன சலுகைகளை கொடுக்கிறது, நாம டாக்ஸ் பே பண்றோம் அவங்களுக்கு, நாம் வரிகளை நம்முடைய சொந்த உழைப்பிலிருந்து ஹலாலான பணத்திலிருந்து கட்டுகிறோம். அதற்கு அவர்கள் தரக்கூடிய சலுகைகள் என்ன, திட்டங்கள் என்ன, நாம் வியாபாரம் சார்ந்து, நம்முடைய பணி சார்ந்து, நம்முடைய கல்வி சார்ந்து இதையும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மிக குறிப்பாக நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளை அதிகாரத்தை நோக்கி வழி நடத்த வேண்டும். ஒவ்வொரு பேரண்ட்ஸுடைய 2 ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னைக்கு இருக்கு. ஒன்று, அவர்களை மார்க்கம் சார்ந்த, ஒழுக்கம் சார்ந்த கல்வியில் மிக கண்டிப்பாக அவர்களை நாம் வழி நடத்த வேண்டிய ஒன்று முதலில். இரண்டாவது, அவர்களை அரசு ரீதியான, அதிகார ரீதியான பணிகளில், அரசு பணிகளில் நம் பிள்ளைகளை அமர்த்துவதற்கான அந்த வேலைகளை நாம் செய்ய வேண்டும். எத்தனையோ இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய எக்ஸாம் நடக்குது அப்படின்னா என்னன்னே நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. அதே போல தமிழ்நாடு சீருடை பணியாளருக்கான அந்த அறிவிப்புகளை அரசு வெளியிட்டு இருக்கிறது. அதற்கான கடைசி தேதி என்னன்னு குறித்திருக்கிறது. நம் பிள்ளைகளுக்கு நாம் இதை வழிகாட்ட வேண்டும். ஒரு பையனுக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறதுன்றது மிகப்பெரிய குதிரை கொம்பு. ஒரு பெற்றோர்களுடைய ஒரு 4 வயசு 5 வயது நம் பிள்ளைக்கு ஆயிடுச்சுன்னா அவனை 12வது வரைக்கும், காலேஜ் வரைக்கும் படிக்க வைக்கணுமே, அதுக்கு லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டணுமே, இந்த சிந்தனை நம்மில் இருக்கிறது. அதுக்காகவே மனிதன் ஓடிக்கொண்டே இருப்பதை போல் இருக்கிறது. ஆனா கவர்மெண்ட் நமக்கு, அரசாங்கம் நமக்கு இன்னொரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது, ரைட் டு எஜுகேஷன். ஒவ்வொரு குடிமகனும் கல்வியை பெறுவதற்கான உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தகுதி உள்ளவர்கள், வருமானம் குறைந்தவர்களுக்கு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலேயும்
25% இந்த ரைட் டு எஜுகேஷன் என்ற ஒரு திட்டத்தின் கீழே அவர்களை இலவசமாக, அந்த ஸ்கூல்ல எத்தனாவது வரைக்கும் இருக்கும், எல்கேஜியில் ஆரம்பித்து 8th வரைக்கும் இருந்தால் 8th ஸ்டாண்டர்ட், 10th வரைக்கும் இருந்தால் 10th ஸ்டாண்டர்ட், 12ஆம் வகுப்பு வரை இருந்தால் 12ஆம் வகுப்பு, கடைசி அந்த 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 பள்ளியிலே எது ஆக உச்சபட்சமான வகுப்போ அந்த வகுப்பு வரை, சின்ன அந்த எல்கேஜியிலிருந்து அந்த கடைசி வகுப்பு வரை அந்த பிள்ளைக்கு இலவசமாக, எவ்வளவு லட்சக்கணக்கில் செலவாகுது, இலவசமாக நம் பிள்ளைகளுக்கு சேர்க்கையை நமக்கு அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. ரைட் டு எஜுகேஷன், அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல மெட்ராஸ் ஹைகோர்ட்ல சில உதவியாளர்களுக்கான பணிகள், அதற்கும் நோட்டிபிகேஷன் என்ற அரசாணை வந்திருக்கிறது. இது மட்டுமல்ல, பள்ளிக்கு இப்படி ஒரு சலுகை. கல்லூரி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அவர்கள் ஒரு சலுகை கொடுத்திருக்கிறார்கள். யாரெல்லாம் முதல் தலைமுறை பட்டதாரிகள், யாரெல்லாம் வருமானத்தில் பின்தங்கியவர்கள், இவர்கள் எல்லாம் அப்படி படிக்க முடியாதவர்களுக்கு இலவசமாக ஒரு சில பட்டங்களை, ஒரு சில கல்லூரி பாடங்களை, பட்டதாரிகளை உருவாக்குவதற்கு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் பிள்ளைகளை எடுப்பதற்கு அவர்களும் அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள். இது எல்லாம் நம் பள்ளிவாசலுடைய நோட்டீஸ் போர்டில் ஒட்டப்பட்டிருக்கிறது. இது அனைத்தையும் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த குரூப் 4 என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய அரசாங்க அதிகாரிகள் உருவாகுவதற்கான மிக முக்கியமான தேர்வு. இதை நம்முடைய 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள், நம் பிள்ளைகளை கட்டாயமாக நாம் அவர்களை பதிவு செய்ய சொல்ல வேண்டும். அவர்களுக்கு அந்த எக்ஸாமை படிக்கிறானோ படிக்கலையோ, முதல்ல அந்த எக்ஸாமை எழுதணும், அதுல என்ன இருக்குதுன்னு தெரியணும். அதை தொடர்ந்து வரக்கூடிய அரசு தேர்வுகளை நாம் எழுதுவது என்பதுதான் ஒரு 10-15 வருடங்களுக்கு பிறகு நம்மில் மாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு தீர்வாக இருக்கிறது. எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் இது மிக முக்கியமாக நாம் பின்பற்ற வேண்டியது. எனவே அதற்கான கடைசி தேதிகள் ஒவ்வொன்றுக்குமே ஒரு லாஸ்ட் டேட் இருக்கு. இப்ப இந்த கல்வியில ஸ்கூல்ல சேர்க்கணுமா, இந்த மே மாதம் 20ஆம் தேதி வரை தான் அதற்கான கடைசி நாள். அதே போல தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள், போலீஸாக, காவலர்களாக பதவி வகிப்பதற்கு, பணி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இதன் மூலம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது. அதற்கான தேர்வு இந்த மாதம் 3ஆம் தேதியோடு முடிகிறது. அதே போல ப்ரொஃபஸராக ஆகுவதற்கு, பேராசிரியராக உருவாகுவதற்கு நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தேசிய தகுதி தேர்வு என்ற ஒன்று இருக்கிறது. அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டு அதை நிறைவேற்றுவதற்கான கடைசி நாள் இந்த மாதத்தினுடைய 7ஆம் தேதி. அதற்குள்ளே யாரெல்லாம் மாஸ்டர் டிகிரி படித்திருக்கிறார்களோ அல்லது எம்ஏல முதல் வருடத்தை நிறைவு செய்திருக்கிறார்களோ அவர்களும் இதில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பித்து அவர்கள் இந்த தேர்வை எழுதினால் அவர்கள் பேராசிரியர்களாக உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்படி நமக்கு பல்வேறு வாய்ப்புகள் அரசாங்கத்திலிருந்து கொடுக்கப்படும் பொழுது அதை நாம் நம் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி அதில் ஆர்வப்படுத்த வேண்டும். ஒரு முஃமின் ஈமானோடு, தக்வாவோடு, ஒழுக்கத்தோடு எந்த ஒரு காரியத்தில் அவர் கால் எடுத்து வைத்தாலும் முன்னேற்றம் தான். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகளை, மாற்றங்களை நம்மிடமிருந்து உருவாக்காமல் எந்த காலத்திலும் நம் சமூகம் உருப்படுவதற்கு வாய்ப்பில்லை. வெறும் ஆர்ப்பாட்டங்களும், கோஷங்களும், பேரணிகளும், போராட்டங்களும், நாங்கள் லட்சக்கணக்கில் கூடிவிட்டோம் என்பதை மட்டுமே காட்டக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாம் நீர்த்து போகக்கூடிய, சில நிமிடங்களில் ஒன்றுமில்லாமல் கரைந்து போகக்கூடிய செயல்பாடுகள் தான். அது வெறும் ஒரு கவன ஈர்ப்பு தானே தவிர, அது நாங்களும் இங்கே இருக்கிறோம் என்பதற்கான ஒரு மெல்லிய சத்தம் தானே தவிர, அது ஒரு மாற்றத்திற்கான விஷயங்கள் அல்ல. எனவே நாம் இந்த வாய்ப்புகளை தொடர்ந்து என்னென்ன இருக்கின்றன, நாம் ஒவ்வொரு வீட்டிலேயும், அரசாங்க அதிகாரிகள் ஒவ்வொரு வீட்டிலேயும் இருக்க வேண்டும் என்ற ஒரு சபதத்தோடு, ஒரு உறுதியோடு நம் பிள்ளைகளை தீன் சார்ந்து, அதே நேரத்தில் அதிகாரிகளாக உருவாக்குவதற்கு அவர்கள் என்னென்ன மாற்றங்கள் நிகழ வேண்டும், நம்மில் என்ன மாற்றம் ஏற்பட வேண்டும், நம் மாற்றம் சமூகத்தில் எப்படிப்பட்ட விளைவுகளை தர வேண்டும், இப்படி ஒரு பரந்து விரிந்த சிந்தனையோடு, ஒரு பொதுநல சிந்தனையோடு ஒரு முஃமின், ஒரு இறை நம்பிக்கையாளன் உருவாக ஆரம்பித்து விட்டால் இந்த உலகத்தில் என்ன மாற்றம் தேவையோ அதை அல்லாஹ் மாற்றத்தை கொண்டு வருவான். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன்
இது போன்ற பல்வேறு விஷயங்களை தெரிந்து நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. ஈமானோடு தக்வாவோடு நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நல்ல வாழ்க்கையை, ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் வழிவகை செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.